My dear students, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Today we are going to analyze the topic sentence pattern. Sentence pattern is one of the important topics in the grammar part in higher secondary classes. This grammar part helps us to write the sentences properly. Without knowing this grammar, we can't write or speak properly because it analyzes the pattern for writing and speaking. Now let's see the topic sentence pattern. What is sentence? Which means a sentence is a group of words which gives proper meaning. Actually sentence which means group of words. Generally என்ன சொல்லுவாங்க sentence அப்படின்னா, my dear students, it is better to teach both in Tamil and English, that means in bilingual method, for better understanding both Tamil medium and English medium students. So we are going to analyze the topic now. What is sentence? That means a sentence is a sentence which properly gives the meaning, that group of words which gives proper meaning. Sentence is a group of words which gives proper meaning. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் இஸ் எ டீச்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராம் சப்ஜெக்ட் இருக்குது, நவுன் இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது நவுன் தான் இங்கே சப்ஜெக்ட். ராம் இஸ் எ டீச்சர், ராம், அதுக்கடுத்து ஈஸ் வெர்ப் இருக்குது, அதுக்கடுத்து ஆர்டிக்கல் இருக்குது, அதுக்கடுத்து நவுன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா மட்டும் சென்டென்ஸ் கிடையாது. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் ப்ராப்பர் மீனிங் அப்படின்னா தான் அது சென்டென்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லி டீச்சர், ஏ, ராம், ஈஸ் எல்லாம் ஒரே குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்தால் அது சென்டென்ஸ் ஆகுமானா கிடையாது. அப்போ சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் ப்ராப்பர் மீனிங். அப்போ பாருங்கள், ராம் ஈஸ், அதுக்கடுத்து ஈஸ் வரணும், சப்ஜெக்ட் வரணும், சாரி ராம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கடுத்து வெர்ப் வரணும், அதுக்கடுத்து எ டீச்சர். அப்போ வெர்புக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து 6 மேஜர் மெயின் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் நம்ம பிரிப்போம். தட் மீன்ஸ் தேர் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் மேஜர் பேட்டர்ன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வெர்ப். பொதுவாகவே ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்ன இருக்கணும், வெர்ப் இருந்தால் அது சென்டென்ஸ். ஜஸ்ட் வெர்ப் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சப்ஜெக்டு அப்புறம் அதில் ஒரு வெர்ப் இருந்தால் அது ஒரு சென்டென்ஸ். அப்போ மேஜர் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் அல்லது எழுதக்கூடிய சென்டென்ஸ் ஆனது இப்படியாக இருக்கலாம். இட் மே பி லைக் தட். சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கக்கூடிய சென்டென்ஸாக இருக்கலாம், அல்லது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடியதாக இருக்கலாம், ஆர் சப்ஜெக்ட் வெர்ப் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கலாம், ஆர் சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் இப்படியான சென்டென்ஸாக இருக்கலாம், அல்லது சப்ஜெக்ட் வெர்ப் அட்ஜங்க்ட் இப்படியான சென்டென்ஸாக இருக்கலாம், அல்லது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நாம் பேசக்கூடிய சென்டென்ஸ் ஆனது இந்த மாதிரியான பேட்டர்னில் ஏதோ ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்கும், மேஜராக இப்படி இருக்கும். இதுதான் மேஜர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட். What is subject in a sentence? முதல்ல சப்ஜெக்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட்னா என்ன, தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் அதுதான் மெயின் ரோல். இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் ஆர் இட் ஆக்குபைஸ் எ மெயின் ரோல். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸில் அதுதான் ரொம்ப பிரின்சிபலான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது. அதாவது அதுதான் தமிழில் சொல்லும்போது எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் எல்லாத்தையும் செய்வார். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் செய்வார். சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயந்தான் மற்ற விஷயத்தை செய்யும். மற்ற விஷயத்துக்கு செய்யறதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க? சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதுதான் தமிழில் வந்து எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் எ சென்டென்ஸ் எ சப்ஜெக்ட் இஸ் எ நேம், திங் ஆர் கான்செப்ட் எட்ஸெட்ரா. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, இன் எ சென்டென்ஸ் எ சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் என்பது இட் இஸ் எ நேம் ஆஃப் எ பர்சன், ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், அல்லது நேம் ஆஃப் எ திங், ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு கான்செப்ட் ஆர் இட் சம்டைம்ஸ் இட் மே பி எ கான்செப்ட், அல்லது ஒரு கருத்தாக கூட ஒரு சப்ஜெக்டாக வரலாம். கான்செப்ட் அப்படிங்கிறது 3 அல்லது 4 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மோர் தேன் ஒன் வேர்டு ஒன்றா சேர்ந்து ஒரு கருத்தாக இருக்கலாம், சொல்லலாம். அப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சிங்கிளாக மட்டும் நம்ம நினச்சக்கூடாது. ஒரு யூனிட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் அது கான்செப்டாக நாம் எடுத்துக்குவோம். அப்போ அதுவாக கூட சப்ஜெக்டாக இருக்கும். அது நம்ம பின்னாடி வரக்கூடிய இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ராம் இஸ் எ டீச்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சப்ஜெக்ட்டுங்கிறது விளக்கம் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுங்கிறது நேம் ஆஃப் எ பர்சன் ஆர் நேம் ஆஃப் எ திங் ஆர் கான்செப்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இங்கே ராம் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் என்னவா இருக்குது? ராம் ஈஸ் எ, இந்த சென்டென்ஸில் ராம் என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ராம் ஹியர், ராம் ஈஸ் எ நேம் ஆஃப் எ பர்சன். நான் உங்ககிட்ட கூப்பிட்டு இந்த சென்டென்ஸில் ராம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், இது ராம் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் ஒரு பையனோட பேர் சார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. இப்போ அது போட்டு பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷனுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ராம் இஸ் எ நேம் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக உறுதியாயிருச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும், நேமிங் வேர்ட் சொல்ல. அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நேமிங் வேர்டுன்னு சொல்லுவோம். பட் இங்கே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் சென்டென்ஸ் பேட்டையும் குழப்பிக்கூடாது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நவுன், ப்ரொனவுன், வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், ஆர்டிகிள்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே சென்டென்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தனி பார்ட். இந்த தனித்தனி பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லி பிரிக்கிறோம்? பேட்டர்னாக பிரிக்கிறோம். சென்டென்ஸாக எழுதும்போது நம்ம பேட்டர்னாக கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ராம் அப்படிங்கிறது நவுன் என்று சொல்லப்பட்டாலும், இது வந்து நேமிங் வேர்டு என்று சொன்னாலும், மேலே இருக்கக்கூடிய டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ராம் இஸ் எ நேம் ஆஃப் எ பர்சன், ஸோ இட் இஸ் கால்டு சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்கிறேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எழுவாய், ஒரு சென்டென்ஸோட அதுதான் மேஜர் ரோல், அதுதான் மற்ற விஷயத்தை செய்யும். அப்போ ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஃபேன் ரொட்டேட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். காத்தாடி எந்த கிளாக் வைஸாக சுத்தம்? கிளாக் வைஸ்னா இடமிருந்து வலம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். பட் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அதாவது ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஓடினா அதுக்கு பேர் தான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் ஃபேன் சுற்றுறது பாருங்கள், ரைட் சைடில் சுற்றாது, அது ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸுக்கு ஆப்போசிட் எதிர் திசையில் சுற்றும். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. இந்த இடத்துல ஃபேன் அப்படிங்கிறது நேம் ஆஃப் எ திங், ஒரு பொருள். ஃபேனுங்கிறது என்னது? ஒரு பொருள். இது எதனுடைய, நான் என்ன இந்த சென்டென்ஸில் ஃபேனுங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க டக்குன்னு? சார், ஃபேன் இஸ் தி நேம் ஆஃப் எ திங் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. அது கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ ஒரு பொருளுடைய பேர் தான் இந்த இடத்துல ஃபேன். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் எ பர்சன், திங் ஆர் கான்செப்ட். கான்செப்ட்டுங்கிறது அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபேன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள்,
நேமிங் வேர்ட் நம்ம சொல்லிட்டோம், அதாவது நேம் ஆஃப் எ பர்சன், நேம் ஆஃப் எ திங் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து கான்செப்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. டு எர் இஸ் ஹியூமன். டு எர் அப்படின்னா இந்த இடத்துல ERR அப்படின்னா நாம் அது என்னன்னு நினச்சிக்கணும், எரர். எரருங்கிறது தான் ப்ராவர்பில் டு எர் அப்படின்னு சொல்கிறான். எரருங்கிற வார்த்தையை ஷார்ட்டாக என்ன சொல்கிறான், எர், ERR. ஹியர் டு எர் இஸ் ஹியூமன், தட் மீன்ஸ் தவறு செய்வது என்பது மனித இயல்பு. எக்ஸாக்ட்லி வி கேன் சே இன் தமிழ், தவறு செய்வது என்பது மனித இயல்பு. கான்செப்ட் அப்படின்னா நாம் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தோம், மோர் தேன் ஒன் வேர்டாக கூட இருக்கலாம். சிங்கிள் வேர்டாக இருந்தால் அது நேம் ஆகி போயிடும். மோர் தேன் ஒன் வேர்டு இருந்தால் தான் அது ஒரு கருத்தாக மாறும். கான்செப்ட் விச் மீன்ஸ் கருத்து. இந்த இடத்துல என்ன கருத்து, டு எர் தவறு செய்வது என்பது. ஸோ இங்கே டு எர் இஸ் தவறு செய்வது அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, டு எர் இஸ் ஹியூமன் விச் மீன்ஸ் தவறு செய்வது என்பது மனித இயல்பு. இந்த இடத்துல பாருங்கள், டு எர் அப்படின்னா தவறு செய்வது அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஸோ டு எர் இஸ் சப்ஜெக்ட். இங்கே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், டூங்கிற ஒரு வேர்டு, எருங்கிறது ஒரு வேர்டு. ஸோ இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து ஒரே யூனிட்டாக சேர்ந்து ஒரே சிங்கிள் மீனிங்கில் தவறு செய்வது அப்படிங்கிற மீனிங்கில் வந்துருச்சு. அப்போ ஈஸ் அப்படிங்கிறது வெர்பு, ஹியூமன் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். நம்ம காம்ப்ளிமெண்ட்டுக்கு பின்னாடி நம்ம அதுக்கு பின்னாடி அதை பற்றி சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, தவறு செய்வது அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் எடுத்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஹவு கேன் வி ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் இன் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பது. திரும்பவும் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் அதை விட இன்னும் ஒரு தெளிவான விளக்கம். அக்கார்டிங் டு ஹிந்து நியூஸ் பேப்பர், ஒரே ஒரு தடவை ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அந்த இதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த அந்த ஒரு விளக்கம் எந்த கிராமர் புக்லேயும் இருக்காது. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் திஸ், ஹவு கேன் வி ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் இன் சென்டென்ஸ் கேட்டோம்னா, வாட் இஸ் திஸ் அதாவது இது என்ன என்ற கேள்வி கேட்டு அது இதுதான் என்ற பதில் தந்தால் அது சப்ஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்து நியூஸ் பேப்பர் சொல்லுது. ஹிந்து எக்ஸாம்பிள் பாருங்க, ராம் பிளேஸ் வெல், ராம் நன்றாக விளையாடுகிறான். இந்த இடத்துல ராம்ங்கிறது மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்குவோம், அதுதான் வந்து நேமாக இருக்குது. பட் அது வந்து நம்ம சப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். பட் அது எப்படி சப்ஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு விளக்கம் பாருங்கள். இன் திஸ் சென்டென்ஸ் ராம் இஸ் a name. Ram is a name. So already we have identified that what is subject. If you ask a question, what is subject in this sentence, it is a name of a person or name of a thing or concept. Like that we have already told. So இந்த இடத்துல பாருங்க, இந்த சென்டென்ஸில் ராம் அப்படிங்கிறது என்ன என்று கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. தட் மீன்ஸ் யூ வில் ஆன்சர் என்னன்னு சொல்லுவீங்க, இட் இஸ் தி நேம் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா. வாட் இஸ் திஸ், இந்த சென்டென்ஸில் ராம்ங்கிறது என்ன, நேம் ஆஃப் எ பர்சன் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேப்பர் இஸ் யூஸ்ஃபுல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் பேப்பருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் இது கூட தெரியாதாங்க சார், பேப்பர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட பேர் சார், அது ஒரு பொருள் அவ்வளோதான், ஒரு திங், அதுக்கு நாம் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், பேப்பர்னு சொல்கிறோங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக இப்போ நேம் ஆஃப் எ திங் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வந்துருச்சு. இன் திஸ் சென்டென்ஸ் இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் பேப்பர், பேப்பர்னா என்ன அப்படி சொல்லி கேட்டோம்னா யூ வில் சே, நீங்கள் சொல்லுவீங்க திஸ் இஸ் நேம் ஆஃப் எ திங். என்னன்னு சொல்லுவீங்க, இது வந்து ஒரு பொருளோட பேர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு இதுதான் அப்படிங்கிற பதில் நீங்கள் கொடுப்பீங்க. எது, யூ வில் சே திஸ் இஸ் த நேம் ஆஃப் எ திங் அப்படின்னு சொல்லுவீங்களா, பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ வாட் இஸ் திஸ் என்ற கேள்வி கேட்டு அதுக்கு இதுதான்
அப்படி சொல்லி நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆயிடுவோம். அப்புறம் கேட்கும்போது சப்ஜெக்ட்னா என்ன அப்படி கேட்பாங்க. நிறைய பேர் நம்ம ஜென்ரலாக இது என்னுடைய சப்ஜெக்டே இல்லையே அப்படின்னு பதில் சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கேட்டால் தெரியாது இல்லைங்களா? அதனால தான் சப்ஜெக்ட் இனிமேல் எங்கே போய் இது சொன்னாலும் நீங்கள் பேசும்போது இது மெயின் சப்ஜெக்டாக இருக்குதுப்பா, இந்த சப்ஜெக்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இது என்னுடைய சப்ஜெக்டே இல்லை அப்படின்னா மேட்டர்னு அர்த்தம். அந்த இடத்துல சப்ஜெக்ட் விச் மீன்ஸ் மேட்டர். அப்போ இனிமேல் தெரிஞ்சுக்காங்க, சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு விஷயம்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவோம். இப் யூ ஆஸ்க் வாட் இஸ் பேப்பர் யூ வில் சே திஸ் இஸ் நேம் ஆஃப் எ திங் சொல்லிடுவீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், லயன் இஸ் த கிங் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், லயன் இஸ் த கிங் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். விலங்குகளுக்கெல்லாம் அரசன் யார் என்று கேட்டால் லயன். இந்த இடத்துல லயன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க மிருகம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுவீங்க இந்த சென்டென்ஸில் அந்த வேர்டு என்ன வந்திருக்குது அப்படி தான் மீனிங் எடுத்துக்கணும். லயன்னா என்ன சார், நீங்கள் வந்து லயன்னா ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு குழப்பறீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த சென்டென்ஸில் லயன் இஸ் த கிங் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸில் இந்த லயன்கிற வேர்டு என்ன இப்படி நாம் எடுத்துக்கணும். இந்த லயன்கிற வேர்டு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திஸ் இஸ் த வேர்ட் விச் மீன்ஸ் an animal's name. It is the name of the animal அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கடுத்து பாருங்கள், சப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் அவ்வளோதான். அதுக்கடுத்து வேர்ப். வேர்ப்னா என்ன? வேர்ப் மீன்ஸ் வினை சொல். வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வினை which means செயல் in Tamil exactly. வினை மீன்ஸ் வினை மீன்ஸ் செயல். ஆக்ஷன் சொல்லுவோம். வெர்புக்கு இன்னொரு பேர் என்னது? வினை. வினைன்னா செயல். செயலுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? ஆக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ வெர்ப் அப்படின்னா வினைச்சொல், சப்ஜெக்ட் அப்படின்னா இழுவாய், வெர்ப் இந்த இடத்துல வினை அப்படின்னு அர்த்தம். வேலை, வினை என்றால் வேலை. இப்போ இந்த வெர்பை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இன் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸில். ஏன்னா இங்கே சென்டென்ஸ் பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது சென்டென்ஸ் பற்றி அனலைஸ் தான். அதனால தான் நம்ம இன் எ சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இஸ், ஒரு வேர்ப் அப்படிங்கிறது an action, nothing but it is an action, அவ்வளோதான். வெர்பு அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறது, அவ்வளோதான். nothing but it is an action. எக்ஸாக்டாக இது வந்து ஒரு செயலை குறிக்குது, அவ்வளோதான். ப்ராக்கெட்டில் எந்த செயலை குறிக்குது? ஆஃப் த சப்ஜெக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் எ சென்டென்ஸ் a verb is an action of the subjects அல்லது of a subject. சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறது, அதுக்கு பேர் தான் வேர்பு. இங்கே நல்லா கவனிங்க. நான் ராஜா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிடுறீங்க. அதுக்கு அடுத்தது பிளேஸ் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? பட் பிளேஸோடைய மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளேஸ் என்ன? விளையாடுறான். யார் விளையாடுறான்? ராஜா. சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்குது, ராஜா விளையாடுகிறான். ஆக இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு? ராஜா. ராஜா என்ன வேலை செய்கிறான்? ராஜா செய்யக்கூடிய வேலை என்ன? பிளேஸ், விளையாடுதல். ஆக சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை எதுவோ அதற்கு பெயர் தான் வேர்ப். அப்போ ராஜாங்கிறது எழுவாய் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்ன இந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? என்ன செய்யுது? பிளேஸ், விளையாடுது. ஆக விளையாடுதல் இந்த இடத்துல ராஜாவோட ஆக்ஷன். ஸோ ராஜாவோட ஆக்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வேர்ப்னு சொல்கிறோம். ஆக வேர்ப் மீன்ஸ் வினை, வினை மீன்ஸ் செயல், செயல் மீன்ஸ் வேலை. தட் மீன்ஸ் இன் இங்கிலீஷ் இட் இஸ் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ராஜா இஸ் கால்டு வேர்ப். ஆக்ஷன் ஆஃப் ராஜா என்ன? பிளேஸ். பிளேஸுங்கிறது இந்த இடத்துல வேர்பு. ரவி பிளேடு வெல். அங்கே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கொடுத்துருக்கான். உடனே எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்து தான் வெர்பு அப்படின்னு நினச்சிக்கூடாது. அது ஆக்ஷன் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கலாம், அல்லது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் இருக்கலாம், ஆர் வாட் எவர் இட் இஸ், எந்த டென்ஸில் வேணாலும் இருக்கலாம். பட் ஆக்ஷனாக இருக்கணும். இது என்ன ஆக்ஷன்? அது சிம்பிள் ப்ரெசென்ட், அது சாதாரண நிகழ்காலம். இங்கே பிளேடுங்கிறது இது சாதாரண இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அவ்வளோதான். பட் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. அங்கே ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது, இங்கே ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, பட் ஆக்ஷன் தான். ரவி பிளேடு வெல். ரவி விளையாடினான். அப்போ ரவியோட செயல் தான், ரவிங்கிறது சப்ஜெக்ட், அவனுடைய செயல் இந்த இடத்துல பிளேடு, அதுதான் வெர்பு. இது எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். பட் ஒரு டெஃபினிஷன்
அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு மேட்டர் தெரிஞ்சால் மட்டும் போகாது, அதை டெஃபினிஷன் சொல்லும்போது ப்ராப்பராக சொல்லணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம். மற்றபடி உங்களுக்கு தெரியாமல் நான் இவ்வளோ தூரம் விளக்கல, கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹீ கேவ் எ பென். ஹீ அப்படின்னா சப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நேம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இங்கே நேமே வரலையே சார் அப்படின்னா, நேம் அப்படிங்கிறது நவுனு. இந்த இடத்துல நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், நேமுக்கு பதில் இன்ஸ்டெட் ஆஃப் வி ஆர் யூசிங் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் நேம் ப்ரொனவுன். வி ஆர் யூசிங் ப்ரொனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், தட் மீன்ஸ் நேம். அந்த நேமுக்கு பதிலாக ப்ரொனவுன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஹீன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு பர்சன். அப்போ ஹீ அப்படிங்கிறதும் நாம் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஹீங்கிறது சப்ஜெக்ட். கேவ் அப்படின்னா வேர்ப், யாருடைய செயல், அவனுடைய செயல். சப்ஜெக்டோடைய, இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது ஹீ, ஹீயோடைய சப்ஜெக்ட் வேலை என்ன, கேவ் கொடுத்தான். அப்போ கேவுங்கிறது வேர்ப். என்ன கொடுத்தான், பேனாவை கொடுத்தான். ஹீ கேவ் எ பென், அவன் பேனாவை கொடுத்தான். அங்கே கேவுங்கிறது ஆக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, verb is an action. நல்லா பாருங்க, therefore வெர்புங்கிறது நாம் என்ன முடிவு பண்ணுறோம், we can conclude that verb is nothing but an action of the subject அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வந்துடணும். verb is an action of the subject. அதாவது verb அப்படின்னா எழுவாய் செய்யக்கூடிய வேலையாகும். இங்கே எழுவாய்னா என்னடா சார் தமிழ்லாம் சொல்கிறீங்களா, என்ன சார் எழுவாய் வருவாய் போவாய்லாம் சொல்கிறீங்களா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எழுவாய் அப்படின்னா சப்ஜெக்ட், அது எக்ஸாக்டாக நம்ம தமிழில் சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை தான் இந்த இடத்துல வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆக்ஷனுங்கிறோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ரவி இஸ் எ டீச்சர். ரவி வந்து இந்த இடத்துல வந்து டீச்சராக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் சார், நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் சொன்னீங்க சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை எல்லாமே மெயின் வெர்பில் கேவு, கம்மு, கோ, சேஸ் இதெல்லாம் வந்து ஓகே ஆக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல ஈஸ் எங்கே சார் ஆக்ஷன், உங்களுக்கு ஒரு டவுட் இப்போ வரப்போகுது. ஈஸுங்கிறது எங்கே சார் ஆக்ஷன், அது ஒரு பி வெர்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் ராம்ங்கிறது சப்ஜெக்ட்டு, ஈஸுங்கிறது வேர்பு. ஆக்ஷன் தானே சொன்னீங்க, இங்கே ஆக்ஷனே இல்லையே அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸ்னா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆக இருக்கிறான் அப்படின்னா ஒரு நிலை, ஸ்டேட்டிவ் வெர்பு, ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வெர்பு. ஆக ராம் இஸ் எ டீச்சர் அப்படின்னா ராம் டீச்சராக இருக்கிறான். ஆக பி வெர்பில் இருந்து கொண்டு இருக்கிறான், இருந்துட்டு இருக்கிறதே ஒரு ஆக்ஷன் தான். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க, சார் நான் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கிறேன், இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ பி ஃபார்ம், பி ஃபார்ம்னா பின்னா இருத்தல், இருந்துகிட்டு இருக்கிறது, ஸ்டேட்டிவ், ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். ஈஸுங்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஆக்ஷன் வெர்பு கிடையாது, இது வந்து நாம் ஆக்ஷன் வெர்பு இல்லை தான், பட் நாம் எப்படி வந்து கிராமட்டிக்கலாக எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸுங்கிறது இருக்கிறான், இருக்கிறான் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கிறதே ஒரு ஆக்ஷன் தான். இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன், என்ன நிலையில் இருக்கிறேன், இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ அது அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் தான் வந்து ஆல் பி வெர்ப்ஸ் ஆர் கால்டு ஸ்டேட்டிவ் வெர்ப். ஸ்டேட்டிவ் அப்படின்னா நிலையை. ஆக ஸ்டேட்டிவ் வெர்ப் இருந்தாலும் அதுக்கு பேரும் வெர்பு தான், ஒரு நிலையை சொல்லி குறித்தாலும் அதுக்கு பேரும் வெர்பு தான். ஸோ ராம் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஹியர் ஈஸ் அப்படிங்கிறது வேர்பு. ராம் இஸ் எ டீச்சர், அவன் டீச்சராக இருக்கிறான். ஹியர் ஈஸ் அப்படிங்கிறது வெர்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் ஈஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறோம். ஸ்டேட்டிவ் அப்படின்னா என்னது, ஸ்டேட்னா நிலைன்னு அர்த்தம், ஒரு 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 நிலையில் இருக்கிறது. அப்போ நிலையை குறிப்பதுக்கு பேர் தான் ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், பேர்ட்ஸ் ஃப்ளை. நல்லா நோட் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டிவ் வெர்ப் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பிகம், பிகேம். இந்த 7 வெர்பும் வந்து நிலையை குறிக்கிறது தான். பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிலையை குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பி வெர்பு வந்து நிலை, அதெல்லாம் வெர்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பி மெயின் வெர்பு வந்துடுவோம். பேர்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது. இங்கே பேர்ட்ஸ் ஃப்ளைஸ் ஏன் சார் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதியிருக்கிறோம். சென்டென்ஸ் என்ன டென்ஸ் எழுதியிருக்கிறோம், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதியிருக்கிறோம். பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். இந்த ப்ளூரல் எஸ் வந்துருச்சுன்னா வெர்புக்கு பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் என்ன சேர்ந்து வராது, எஸ் சேராது. பேர்டு போட்டோம்னா பேர்டு ஃப்ளைஸ் அப்படின்னு எழுதலாம். பேர்ட் ஃப்ளைஸ், FLIES, ஃப்ளைஸ், பறவை பறக்கிறது. பட் பறவைகள் அப்படி சொன்னோம்னா இந்த இடத்துல எஸ் வந்துருச்சுன்னா வெர்பு பக்கத்தில் என்ன வராது, ப்ளூரல் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் வெர்பு பக்கத்தில் எஸ் சேராது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவைகள் பறக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்.
கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிம்பிள் ப்ரெசென்ட் எழுதும்போது பேர்ட்ஸ் ஃப்ளைஸ் அப்படின்னு எழுதுனா தப்பு. பேர்ட்ஸ் ஃப்ளை சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ப்ளூரல் பக்கத்தில் வெர்புக்கு பக்கத்தில் எஸ் சேராது. நெக்ஸ்ட் பாருங்கள், ராம் பிளேடு. ஜஸ்ட் ஐ ஆம் டிஃபைனிங் த வெர்ப் அலோன். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு அடுத்தது நான் நல்ல தெளிவாக விளக்குறேன். எப்போவுமே கிராமர் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு உயிர் நாடி மாதிரி. நாம் ப்ரோஸோ அல்லது வேறு எந்த பீஸ் எதுவும் எடுத்தாலும் அதில் வந்து நம்ம முன்ன பின்ன எப்படி அது புரிஞ்சிட்டாலும் அதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ் இருக்குது. பட் கிராமரில் தப்பு பண்ணிட்டோம்னா அது பெரிய பிளண்டர் ஆயிரும். ஸோ வி சுட் நாட் டூ தட் பிளண்டர். அதனால தான் நான் அது வந்து கொஞ்சம் தெளிவாக விளக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன திரும்ப திரும்ப சார் வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கார், இது என்ன அது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ராம் பிளேடு, ராம்ங்கிறது சப்ஜெக்ட், பிளேடுங்கிறது வெர்பு. பாஸ்ட் டென்ஸில் விளையாடினான். தே சாங், அவர்கள் பாடினார்கள். தே சப்ஜெக்ட், சாங் அப்படிங்கிறது வெர்பு, அவர்கள் பாடினார்கள். அப்போ தே சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை என்ன செஞ்சாங்க அவங்க, அந்த சப்ஜெக்ட் என்ன செய்த இடத்துல பாடினார்கள். அப்போ பாடினார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெர்பு. பேப்பர் ஈஸ் யூஸ்ஃபுல், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அப்படிங்கிறது சென்டென்ஸில் பேப்பருங்கிறது ஒரு நேம். அப்போ இது சப்ஜெக்டை நாம் எடுத்துக்கிட்டோம். ஈஸுங்கிறது வெர்பு. என்னவா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இருந்துகிட்டு இருக்குது, பயன்பாடுள்ள ஒரு விஷயமாக பேப்பரானது இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வெர்பு. ஈஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டிவ் வெர்ப், நிலையில் இருப்பது. நாம் ஏற்கனவே சொன்னதான், ஈஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டிவ் வெர்ப். அதாவது அது ப்ராக்கெட்டில் போடுங்க, நிலையில் இருப்பதுங்கிறது ப்ராக்கெட்டில் போட்டுக்காங்க. என்னது ஈஸுங்கிறது ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் குறிக்கும். தட் மீன்ஸ் பி வெர்ப் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஈஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்கிறான் அல்லது இருக்கிறாள். சி அப்படி போட்டோம்னா, சி ஈஸ் போட்டோம்னா அந்த இடத்துல ஈஸுக்கிறதுக்கு நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கணும், இருக்கிறாள்னு எடுத்துக்கணும். ஹீ போட்டோம்னா, ஹீ பக்கத்தில் ஈஸ் எடுத்துகிட்டு போட்டோம்னா இருக்கிறான் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் we are going to analyze the pattern. SVO, subject verb object. ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நல்லா கவனிங்க. ராம் கேவ் எ பென், ராம் அப்படிங்கிறது வேர்ப், கேவ் அப்படிங்கிறது ராம்ங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அப்படின்னா வேர்ப், ஏ பென் ஆப்ஜெக்ட். எப்படி சார் இது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு தெளிவாக விளக்கிறேன். முதல்ல வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான விளக்கம் நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் an object is, பேனா பென்சில் நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே இல்லாதது ஏதாவது நான் சொன்னேன்னா அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னமும் தெளிவாக புரிஞ்சு போயிடும். an object is a person or thing. ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம். that is influenced by the action of a verb in a sentence. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தால் நல்லா தெளிவாகவே சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விளக்கம் எழுதியிருக்கேன் பாருங்கள். இட் கம்ஸ் ஆஃப்டர் மெயின் வெர்ப். நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸில் எதுக்கு பின்னாடி வரும், மெயின் வெர்புக்கு பின்னாடி தான் வரும். ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பிகம், பிகம்க்கு பின்னாடி வராது. அதுக்கு பின்னாடி வந்து அது காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பிகம், பிகம்க்கு பின்னாடி வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆகாது. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்காங்க, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இட் கம்ஸ் ஆஃப்டர் மெயின் வெர்ப் ஒன்லி. இதை மறந்துடாதீங்க. இன்னொரு விளக்கம் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அப்படின்னா, ஹவு கேன் வி ஐடென்டிஃபை அன் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது வாட் அப்படின்னா என்ன, அல்லது இன்னொரு மீனிங் இருக்குது. வாட்டுங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் தமிழ் என்ன அப்படின்னா எதைன்னு ஒரு மீனிங் இருக்குது. எதை என்ற கேள்விக்கு பதில் தந்தால் அல்லது பதில் வந்தால் அது ஆப்ஜெக்ட் என்று பொருள். அல்லது ஆப்ஜெக்ட் இன்னொன்று கேட்டு பார்க்கலாம், எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தாலும் அது ஆப்ஜெக்ட் என்றுதான் பொருள். நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கு பதில் தந்தால் அது ஆப்ஜெக்ட். இன்னும் விளக்கம் போகும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இன்னும் ஒரு விளக்கம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. உங்களுக்கு அப்படியே டவுட் வரும்போது அப்படி நீங்கள் பார்த்துக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் வி கெட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் வாட் இட் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாம் ஒரு கேள்வி கேட்குறோம், வாட்
அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்படிங்கிற டேர்முக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. என்னங்கிற ஒரு மீனிங் தமிழில், இன்னொரு மீனிங் வந்து எதை அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அப்போ எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தால் அது ஆப்ஜெக்ட் என்று பொருள். அதற்கு ஆப்ஜெக்ட் என்று மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் கவனிங்க. ராம் கேவ் எ பென். மேலே இப்போ சென்டென்ஸுக்கு வந்துடும். இப்போ புரியும் உங்களுக்கு. ராம் சப்ஜெக்ட், கேவ் வெர்ப், ஏ பென் ஆப்ஜெக்ட். இப்போ ஏ பென்கிறது எப்படி ஆப்ஜெக்ட் ஆச்சு? ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டு பாருங்க. ராம் கொடுத்தான். எதை கொடுத்தான்? எதை கொடுத்தான்? பேனாவை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? பேனாவை கொடுத்தான். சரிங்களா? எதை கொடுத்தான், என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்டோம்னா பேனாவை கொடுத்தான். அடுத்து யாரைங்கிற கேள்விக்கு பதில் இருந்தாலும் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோங்க இல்லையா, அது நமக்கு பின்னாடி நம்ம அடுத்த சென்டென்ஸை சொல்கிறோம். If we get answer for the question what, it is called object. Ram gave a pen. Ram subject, gave கொடுத்தான். என்ன கொடுத்தான்? What he gave a pen. எக்ஸாக்டாக வந்துருச்சா? அப்போ என்னங்கிற கேள்விக்கு பதில் வந்தா உடனே கண்ணை மூடி என்ன பண்ணுறோம்? கோடு போட்ட அடியில் ஓன்னு எழுதிடுறோம். ஓ மீன்ஸ் ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து ராம் கேவ் வாட் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன வருது? ஆன்சர் பென் அப்படிங்கிற பதில் வருது. ஸோ பெண்ணுங்கிற கேள்வி இந்த இடத்துல வந்ததுனால அந்த பெண்ங்கிறது எக்ஸாக்டாக நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டோம், அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, ராமா கில்டு ராவணா. என்ன எதை என்ற கேள்விக்கு பதில் வந்தால் மட்டும் அது ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட் தான். அப்புறம் இன்னொரு கேள்விக்கு பதில் வந்தாலும் ஆப்ஜெக்ட் தான். வேற என்ன கேள்வி? ராமா கில்டு ராவணா. ராமா ராவணாவை கொன்றான். இப்போ கேள்விக்கு போட்டு கேட்டுப்பாரு இந்த சென்டென்ஸுக்கு. ராமா கில்டு ராவணா. ராமா யாரை கொன்றான்? பதில் வந்துருச்சா? ராமா யாரை கொன்றான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ராவணாவை கொன்றான். அப்போ யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தாலும் அது ஆப்ஜெக்ட். என்ன எதை என்ற கேள்விக்கு பதில் வந்தால் ஆப்ஜெக்ட், மேலும் யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தாலும் அது ஆப்ஜெக்ட். ஆக 3 கேள்விக்கு நம்ம பதில் வந்தால் அது ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுறோம். therefore எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தால் அது ஆப்ஜெக்ட். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன எப்படி முடிவு பண்ணுறோம்? எதை யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தால் அது ஆப்ஜெக்ட். பாருங்க, அதே இதில் கண்டிஷனில் நம்ம சென்டென்ஸ் எழுதிருக்கிறோம். he presented a watch. he subject. presented அப்படின்னா verb. a watch எதை கொடுத்தான்? அவன் அன்பளிப்பாக கொடுத்தான். எதை அன்பளிப்பாக கொடுத்தான்? அவன் வாட்சை அன்பளிப்பாக கொடுத்தான். ஆக எதை யாரை என்ற கேள்விக்கு மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு யாரைங்கிற கேள்விக்கு பதில் இருந்துச்சு, அது ஆப்ஷன் சொல்லிட்டோம். பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? எதைங்கிற கேள்விக்கு பதில் வருது, அதனால் இது ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அவ்வளோதான். தே ஆர்டர்ட் a bowl of noodles. they subject அவர்கள் ஆர்டர் பண்ணாங்க a bowl of noodles. bowl of noodles ஒரு கப் நிறைய நூடுல்ஸை ஆர்டர் பண்ணாங்க. அப்போ தேங்கிறது சப்ஜெக்ட், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆர்டர்டு செய்தார்கள், அது வெர்புங்கிறது நம்ம தெரிஞ்சு போயிட்டோம். இப்போ எதை ஆர்டர் பண்ணாங்க? என்ன ஆர்டர் பண்ணாங்க? என்னத்தை ஆர்டர் பண்ணாங்க? a bowl of noodles. அதை தான் ஆர்டர் பண்ணாங்க. அப்போ என்னங்கிற கேள்விக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பதில் வருது? a bowl of noodles அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுறோம். நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஜென்ரலி ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஆஃப்டர் மெயின் வேர்ப். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது? மெயின் வேர்ப். பின்னாடி வந்தால் தான் அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னா வெறுமனே பார்த்தோம். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வெர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் அட்ஜங்க்ட் இருக்குது. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம நடத்தினதை ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் தான் பேசிக். இந்த பேசிக் நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து சென்டென்ஸ் நீங்கள் எழுதும்போது தப்பு இல்லாமல் எழுதிங்க. அதுக்காக தான் சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக நம்ம சொல்லி கொடுத்தோம். நீங்களும் அது கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக ரிமைனிங் பார்ட் ஆஃப் அந்த கிராமர் பார்ட், சென்டென்ஸ் பேட்டர்னை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.